பாருங்க நண்பா, தண்ணி அடிக்கு ஜேசிபி மேலே கோழி பண்ணைக்குள்ளே போகும்போது. நல்லா நீட்டாக கோழி பண்ணையை மெயின்டைன் பண்ணுதாங்க. அடுத்ததான் நம்ம போகிறோம். நம்ம மேலாம் அடிக்குமே. அமத்தியா போட்டுட்டாங்க வருங்க. மருந்து அடிக்காரு. போதுமா? அவ்வளோதான்பா. ஒரு ஜேசிபி, நம்ம வண்டி 2 டிராக்டரு, இன்னொரு பின்னாடி வருதா அவர் ஒரு டிராக்டரு, 3 டிராக்டரு, ஒரு ஜேசிபி இன்னைக்கு வந்திருக்கோம் குப்பலோடு அள்ளுறதுக்கு. அதாவது உள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது இன்ஜினுக்கு எல்லாம் மருந்து மட்டும் அடிச்சு விடுதாங்க நண்பா. அப்புறமேட்டு ஒவ்வொரு நடைக்குமே டெய்லரில் தண்ணி மட்டும் பிடிச்சி உள்ள விடுதாங்க. டெய்லி நண்பா காலையில் இந்த கோழி பண்ணையில் ஒரு நடை அல்லதுக்கு வந்துட்டோம்னா வண்டியை துடைக்க வேண்டாம், கழுவ வேண்டாம், இவங்களே க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க டெய்லும். பாருங்கள் ஜேசிபி பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கா, சர்வீஸ் பண்ண மாதிரியே இருக்குது. நம்ம வண்டியுமே பளிச்சுன்னு இருக்கோம். உள்ளே வரும்போது தண்ணி ஃபுல்லாக அடிச்சு விட்டுருதாங்க. இது கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா நண்பா பெரிய பண்ணை நண்பா. நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஆப்போசிட்டில் ஒரு செட் இருக்கா, இதே போல் ஒரு 20 செட் இருக்கும். 20-30 செட்டே கூடயே இருக்கும். இந்த எவ்வளோ நீளம் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அப்படியே பாருங்கள் அங்கே வரைக்கும் இருக்கா, அதே போல் ஒரு 20 செட் இருக்கும். சாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடக்கா நண்பா. ஒவ்வொரு டோருக்கும் வெளியில் கூடி அள்ளி இந்த ஒயிட் கலரில் கிடக்கா, ஒயிட்டாக தெரியுது ஃபுல்லாமே கோழி எருவு. அதை அப்படியே வலித்து அள்ளி போடுறாங்க. அவ்வளோதான் நண்பா, இப்படி தான் அள்ளுறோம். மூணு வண்டி, நம்ம வண்டி பின்னாடி ஒரு வண்டி நிற்கி, இது வேற ஒருத்தவங்க வண்டி, நம்ம வண்டி இப்போ அள்ளி போட போகிறாங்க. பாருங்க அந்த ஓரமாக அப்படியே வலிச்சு அள்ளிட்டு வரும் ஜேசிபி. அந்த ஒயிட் கலரில் தெரியுது ஃபுல்லாமே கோழி எருவு நண்பா. ஆனால் பார்க்குறதுக்கு மண் மாதிரியே தான் இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னடா மண்ணை அள்ளி விடுதாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அமௌண்ட் வந்து கம்மி நண்பா அந்த எருவுக்கு. இப்போ வந்து நல்ல சாணி, ஆட்டு சாணி, மாட்டு சாணி வாங்கணும்னா 2000 ரூபா எங்கள் ஊரில் ஒரு லோடு, ஒரு யூனிட்டு. இது பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபா தான் இதோட விலை. டெய்லரில் உள்ள தண்ணியெல்லாம் தூக்கி விடுதாங்க. இது வந்து நண்பா, இது வந்து பார்க்கறதுக்கு மண் மாதிரி தான் இருக்கு, ஆனால் குப்பை தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கட்டியை பாருங்கள், குப்பையில் எப்படி நல்லா பொறுன்னு இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு போய் இருக்குது கட்டி. இதுதான் கோழி எருவு. நம்ம முதலோடு பிடிச்சிட்டு போகிறோம் நண்பா. அடுத்ததான் அந்த ஐயா பிடிப்பார், அடுத்து நம்ம அப்பா. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நண்பா அந்த கோழி பண்ணைகளை நான் உள்ளே வந்திருக்கேன். கூடி போகும்போது வரும்போது கேட்டை தான் பார்த்துருக்கேன், சின்ன பண்ணையாக தான் இருக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டைம் உள்ளே வந்து பார்த்தா தெரியுது எவ்வளோ பெரிய பண்ணை அப்படின்னு. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நெல்கட்டும் சேவல் நண்பா. எங்கள் தென்காசி மாவட்டத்தில் நெல்கட்டும் சேவலில் இருக்குது இந்த கோழி பண்ணை. பெரிய பண்ணையாக இருக்குது.
இந்த ஒரு லைன் மாதிரியே 10-20 லைன் இருக்கு நண்பா கோழி பண்ணை. ஆமாம், ஒரு ஆயிரக்கணக்கு ஏக்கர்லாம் கிடையாது, எப்படியும் ஒரு 10-20 ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன் உள்ள சரௌண்டிங்கு. அந்த அளவுக்கு பெரிய பண்ணையாக இருக்குது. 20 ஏக்கரா கூட இருக்கும் நண்பா, ஒரு 30 ஏக்கர் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பண்ணை. கோழி எருவு நண்பா, மண் மாதிரியே தான் இருக்குது. அங்கே ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னே தெரியல நண்பா, நிறைய அடுக்கி வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இந்த வேலை பார்க்குறவங்க நண்பா தனித்தனியாக வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் ஃபுல்லாமே ஒவ்வொரு தனித்தனியாக வீடாக இருக்குது. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஆஃபீஸ் ரூம்பு, அது வாட்ச்மேன் ரூம்பு. வண்டியெல்லாம் முட்டை ஏற்றுறதுக்காண்டி நிற்கிறேன்பா. இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே முட்டை லோடு ஏற்றுறதுக்காண்டி நிற்கி. ஆனால் இங்கே நிற்கிற வண்டி எதுவுமே உள்ளே விட மாட்டாங்க. லோடு ஏற்ற வண்டியை உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க நண்பா. அவங்க கம்பெனி வண்டி உள்ளே நிற்கும், அதில் லோடு முட்டை ஏற்றி வெளியே கேட்டில் வச்சு தான் மாற்றுவாங்க. அந்த வண்டியில் அவ்வளோ நீட்டாக பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம டிராக்டரை உள்ளே விடும் போதே பார்த்தீங்களா, தண்ணி மருந்து கொண்டு அடித்து தான் உள்ளே விடுவாங்க. அது ஒரு நடைக்குமே தண்ணி அடிக்காங்க டெய்லரில். பண்ணை வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய பண்ணை நண்பா.
லோடு வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தள்ளணும். இந்த இடத்துல அப்புறமேட்டு முன்னாடி கொஞ்சம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம், 3 இடத்துல தள்ளணும். அப்புறமா ஒன்று, இதுக்கு அடுத்து முன்னாடி இந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒன்று, அவ்வளோதான். போதும், நம்ம அடுத்து முன்னாடி எல்லாத்தையும் கொட்டிடலாம். ஆச்சு. மூணு கும்பல் தட்டியாச்சா நண்பா. அங்கே ஒன்று தட்டியிருக்கோம், அப்புறமேட்டு சென்டரில் இங்கே ஒன்று. அங்கே ஒரு வண்டியை உழவு கொடுக்குதா. இந்த வண்டியை நான் இடையில கூட சொல்லியிருப்பேன். இவருக்கு பாருங்கள், 275 மஹேந்திரா தான். இந்த வண்டி தெரியுதா? மஹேந்திரா 275 தான். இந்த வண்டி தான் நம்ம அவங்களுக்கு எல்லா கார்டுமே வேலை செய்யும். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம லேசாக புது வண்டி வாங்கிட்டு கஷ்டப்படுறோம். பாருங்கள், ஜம்முன்னு வேலை பார்த்து 5 கலப்பை 9 கலப்பை எல்லாமே இந்த வண்டி தான் வேலை பார்க்கும்.
அடிச்சு விளாடுறது வருங்க. காலை சாப்பாடு சாப்பிடுவோம் நண்பா. வண்டி லோடு அள்ளி போட்டுட்ருக்கு. நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்றோம். இட்லி, பருப்போடை, சட்னி, இது ஏதோ பொடி, கடலை பொடி, சாம்பார். லோடு அடுறதுக்குள்ளே சாப்பிடணும். இதுதான் நம்ம நிலமை. வேலை நேரம் பதறி பதறி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. லோடு அள்ளி போடுறதா அந்த அவர் எடுத்து விட்ருவாரு, நம்ம அதுக்குள்ளே சாப்பிடணும். கோழி எருவு இருக்குல்ல, கோழி எருவு வந்து ஒரு யூனிட் வந்து நம்ம ட்ரக்கருக்கு வந்து ஒரு யூனிட்டு 450 ரூபாய்க்கு அள்ளி விடுவாங்க. எங்கள் ஏரியாவில் நெல்கட்டு சேவலில் அந்த பண்ணை வந்து கோழி பண்ணை. இந்த வழி போகும்போது வரும்போது பார்ப்பேன். அந்த பண்ணையை பார்க்கும்போது ஏதோ அந்த வேட்டையன் அரண்மனை மணிக்க இருக்கும், சந்திரமுகி அரண்மனை மணிக்க பயமாக இருக்கும். ஏன்னா பாலடைஞ்ச பில்டிங் மணிக்க இருக்குன்னு. உள்ளே போய் பார்த்தா தெரியுது அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே உள்ள லேபர்ஸ் எல்லாருமே. தனித்தனியாக யூனிஃபார்மு, எங்கள் ஏரியாவில் ஆட்டு எருவு, மாட்டு எருவு வாங்கினாலுமே 2000 ரூபா நண்பா. ஆட்டு எருவு, மாட்டு எருவு வந்து ஒரு யூனிட் 2000 ரூபா. இது வந்து வெறும் 450 ரூபாய்க்கு கிடைக்கும். அதேமாரி எங்கள் ஏரியாவில் குளத்துலேருந்து மண் அடித்தாங்க அப்படின்னா வெறும் மண் அள்ளிட்டு வர்றதுக்கு 500 ரூபா. குளத்தை விட்டு வெளியே வந்தால் 500 ரூபா, வண்டி வாடகை இல்லாமல். அப்போ நம்ம கோழி எருவு வந்து வெறும் 450 ரூபாய்க்கு கிடைக்கிறதுல நமக்கு பெனிஃபிட்டாக தெரியுது. அதேமாரி நண்பா, அந்த கோழி எருவை வந்து நம்ம வயலுக்கு அடிக்கிறது வந்து நன்மையாக தீமையாங்கிறது தெரில. நிறையா மெடிசன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கோழிகளுக்கு. 41 நாள்லேயே அவ்வளோ பெருசாக வளர்க்குறாங்கன்னா நிறையா மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி தென்னங்கன்றுக்கு, வயலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்குமா என்னங்க தெரியல. அதாவது நிறையா மெடிசன் யூஸ் பண்ணி வளர்க்குறாங்க கோழியை. இது நம்ம இந்த தென்னங்கன்றுக்கெலாம் போடும்போது நன்மையாக தீமையாங்கிறதே தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அந்த வயல் ஈரமாக இருக்கு நண்பா, அதனால் இங்கேருந்தே கொட்டுறோம். கொட்டிக்கிட்டு கொய்யாக்காய் நிறைய கிடக்கு, பறிச்சுட்டு போகலாம். கொய்யாக்காய் அப்படின்னு சாப்பிட்லாம். கொய்யாக்காய் கிடக்கு, பறிப்போமா? பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அணில் குறைச்சி கிடக்கு வருங்க, அது சின்னதாயிட்டு. இந்த எங்கேயோ ஒன்று அணில் குறைச்சி கிடக்கு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதி சாப்பிட்டா. வேறு எதாவது நல்லா தான் பறிப்போம். எங்கே கிடக்கு? கிடக்கா நல்லா விளைஞ்ச காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கிடக்கு வருங்க, எப்படி சூப்பராக இது. கிடக்கும் நிறையா தான் கிடக்கு. யாரு தள்ளிடுவான்? சரி தள்ளிடுவோம். ஒரு கொய்யாக்காய் பார்த்தேன் காணும். இந்த கிடக்கு.
மேட்ச் ஆட போகிறோம். நீங்கள் நல்ல சூப்பர் கொய்யாக்கா